ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் மூலிமா ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் என்ன கிடைக்கும், இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் என்னென்ன கற்றுக்கலாம், ஸோ இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்கும், ஸோ நீங்கள் எப்படி இதில் கலந்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி இணையிறது, ஸோ ஃபஸ்ட்டு இதில் எப்படி இணையிறது, அப்புறம் எதன் மூலிமா கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாஸில் இணையிறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போய் பார்த்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜூம் மீட்டிங் சாஃப்ட்வேர் மூலிமா தான் நடக்கும். ஸோ இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன். ஸோ நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு அந்த செகண்ட்லேயே பதில் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூம் மீட்டிங்கான இந்த கிளாஸஸ் எப்பப்பெல்லாம் நடக்குதோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கான மீட்டிங் லிங்க்கு, ஐடி, பாஸ்வேர்டு இது மூணுமே கொடுத்துருவோம். ஸோ இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் அந்த கிளாஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஈவினிங்கில் QA செஷன், நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதுக்கான கொஷின் ஆன்சர் செஷன் ஈவினிங்கில் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய இந்த செஷன் 40 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். QA செஷனும் இது மாதிரி 40 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன கற்றுக்கலாம், ஸோ உங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி அண்ட் TNPSC லெசன்ஸ். ஸோ சாஃப்ட்வேர்ஸ், முக்கியமான சாஃப்ட்வேர், ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் அடுத்தது டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட்டு, இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த மாதிரி டெக்னாலஜிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்தது TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இந்த குரூப் 7 இந்த மாதிரியான TNPSC எக்ஸாமுக்கான லெசன்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ இதெல்லாமே இந்த ஜூம் மீட்டிங் சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு கிரியேட் கண்டென்ட் யூஸிங் ChatGPT, ஹவு டு யூஸ் கூகுள் பாட், அடுத்து ஹவு டு பர்ச்சேஸ் அ டொமைன், ஒரு டொமைன் எப்படி வாங்குறது, அதாவது URL இருக்குது இல்லைங்களா, ஸோ www.google.com, ஸோ இந்த மாதிரி டொமைனை எப்படி வாங்குறது. அடுத்தது ஹவு டு பர்ச்சேஸ் ஹோஸ்டிங், ஸோ ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது. அடுத்தது ஹவு டு ஹோஸ்ட் WordPress சைட், ஸோ ஒரு WordPress சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது. அடுத்தது பிளாகரை உங்கள் ஹோம் டொமைனில் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது. அடுத்தது ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், யூடியூப் அண்ட் கூகுள் ஆட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்மளே போடுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே தமிழில் தான், இது கண்டென்ட் ஃபுல்லாகவே தமிழில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் MS Office, Adobe Photoshop, Illustrator, Premiere Pro, Adobe After Effects, Adobe XD, அடுத்தது Lightroom, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எப்படி இது அக்சஸ் பண்ணுறது, எப்படி இதுக்கான டிப்ஸு, ட்ரிக்ஸு, இதுக்கான அடிப்படை எப்படி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. கூகுள் அனலிட்டிக்ஸ்னாக்கா இப்போ ஒரு வெப்சைட் எப்படி வெப்சைட்டில் எத்தனை பேர் வராங்க அப்படின்றது, உங்களுடைய வெப்சைட் இருக்குது, ஸோ அந்த வெப்சைட்டில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாக்க கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூகுள் அனலிட்டிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை எப்படி அடிப்படையில் செய்கிறது அப்படின்றதுன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது செஞ்ச ஆப்பை ப்ளே ஸ்டோரில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரியான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இது மாதிரி நிறைய டெக்னாலஜி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா HTML, CSS, JavaScript, C++, Python இந்த மாதிரியான லாங்குவேஜஸும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இது மூலிமா. ஓகேங்களா? ஸோ இந்த லாங்குவேஜஸில் இருக்கிற அடிப்படை அடுத்தது இதில் இன்னும் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸான விஷயங்கள்லாம் நீங்கள் இதன் மூலிமா, இந்த மீட்டிங் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த கிளாஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது TNPSCயில் எக்ஸாமுக்கான லெசன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ செஷன்லேயே கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ செஷன்லேயே கொடுத்துருவோம். இது பெரும்பாலும் இந்த TNPSCக்கான எக்ஸாம் QA செஷனாக இருக்கும், கொஷின் ஆன்சர் செஷனாக இருக்கும். அதாவது ஜூமில் இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் இருக்கும். அடுத்தது இந்த TNPSCக்கான லெசன்ஸ் ஜூமில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த மீட்டிங் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்ஸ், இதில் எல்லாமே பேசிக்ஸ் அடிப்படை உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் வர்ற மீட்டிங் லிங்க்ஸ் மூலிமா இந்த கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும்.